இந்த விஷயத்துலையும் பிரச்சனை யார் மேலே இருக்குது? பார்ப்பனர்கள் மேலே. நீங்கள் அதை ஏன் பேசுகிறேன்றது தான் இப்போ மதுவந்திக்கு போகும். ஏன்னா பேச 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 அது அங்கே தானே வந்து நிற்பீங்க நீங்கள் கடைசியாக. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் பார்த்துட்டீங்க இல்லையா, அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டீங்க, ஆனால் அதை சோஷியல் மீடியாவில் எல்லோரும் ஷேர் பண்ணிட்டு தானக்கா, அது உங்களால் தடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு இன்னைக்கு வேற வன்மத்தை தானே பரப்பிக்கிட்டு இருக்கிற, அதை தடுக்க முடியலையே. ஒரு மாமி சொல்லுது, நாங்களாம் லட்டு சாப்பிட்றதே விட்டோம், அது கண்டவா கையெல்லாம் படுது இல்லை, லட்டு சாப்பிட்றத விட்டல, ஏன் ட்ரெஸ் போடுற, அதுவும் கண்டவா கைப்பட்டு தானே வருது, அசிங்கமாக பேசுறேன்னு நினச்சிடாங்க. நான் லாஜிக்காக கேட்குறேன், அரிசி வாங்குறியா, அது கண்டவும் கைப்பட்டு தானே வருது, அதை வாங்கி சமைச்சு சாப்பிட்ற, அப்பெல்லாம் கண்டவா கைப்பட்டதா தெரியலையா? அப்போ நீ என்ன சொல்ல வர? பார்ப்பனர்களை தவிர மிச்சம் எல்லார் மேலேயும் தீண்டாமையை கொண்டாந்து பேசுற நீ. இந்த 2024 தைரியமாக ஒரு பாப்பாத்தி வந்து இது மாதிரி, நான் பாப்பாத்தின்னு வார்த்தையை சொல்றேன்னு கோவப்படாதீங்க. என் மனசுல இருக்க எரிச்சலும் கோவத்தில் சொல்றேன். 2024 நீ இப்படி சொல்றேன்னா, இன்னும் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா பாட்டனை பூரா என்ன பாடுபடுத்தி இருப்பீங்க?